பாஜக பி டீம், பாஜக ஏ டீம். ஏன் பாஜகவோட பி டீம் அல்லது பாஜகவினுடைய ஒரு குழந்தை தான் இவங்க அப்படின்னு யாராவது சொன்னா இல்லைன்னு மறுக்கிறதுக்கான இவ்வளவு வரும். ஏன் என்ன இருந்தா என்னங்கிற அந்த டோன் வர மாட்டேங்குது. ஏத்தோட்டு பிள்ளை உங்களை மாதிரியே இருக்கேங்க, உங்க பிள்ளைன்னு கேட்டா இருந்தாலும் இருக்குங்கன்னு சொல்லுவீங்களோ? தெரியும், உங்க தலைவரோட அப்பாவுக்கே கதை திரைக்கண வசனம் எழுதி கொடுத்தது எங்க தலைவர். அப்ப அவரு சினிமாக்காரர் தான். நீங்க தான் மீறிட்டீங்க. இவங்க தான் பெரிய. இப்ப இவர் இருக்காரு, மாற்றம் வரும் மாற்றம் வரும்னாரு. தம்பி அதான பேசிட்டு இருந்தோம். ஆமாண்ணே, கூட்டணி மாற்றம் வந்துருச்சு. சொல்லுங்க, என்ன கோரிக்கை? குளத்தூர்ல டிராபிக் அதிகமா இருக்கு. முதலமைச்சர் விஜய் வாய் திறக்காமல் இருப்பதாக திமுக எம்எல்ஏ குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அவையில் அமளி ஏற்பட்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை நம்ம வாயை திறங்க சிஎம் அப்படிங்கறத ஒரு மெயின் பாயிண்டா வைக்கிறாங்க. பேசுங்க பேசுங்கன்றாங்க. அதனால அவர் வந்து செயல் தான் சிஎம் எதிர்பார்க்கறாங்க, பேச்சில். அவரும் பேச நேரத்தில் பேசுகிறார். இன்னைக்கு நம்ம பேசுகிற தருணத்துல காவிரிக்கான தீர்மானத்தை கொண்டு வந்தது யாரு? இதை விட முக்கியமா எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு விஷயத்தை அமெண்ட் பண்ணி இன்னும் சேர்த்துக்கங்கன்னு சொன்னார். உடனே ஏற்றுக்கொண்டு அதை சேர்க்கறதுக்கு அங்கேயே ஆன் தி ஸ்பாட்டே சொன்னார். அதெல்லாம் பேசுறதா தெரியலையா? அதெல்லாம் அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குமா தெரியலையா? அதெல்லாம் ஜாடையில காட்டினாரா? நம்ம வந்து இப்படி சேர்த்துக்கங்கன்னாரா? உளுத்து போன கேரட்டு பயல நான் தெரியாம தான் கேக்குறேன். இது நிஜமான காதா இல்ல வரைஞ்சு எடுத்துட்டு வந்தியாடா? எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கருத்தை சொல்றாரு, இதையும் சேர்த்துக்கங்க அப்படின்றாரு. திருத்தம் கொண்டு வந்து 4வது பாயிண்டா சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து தீர்மானத்துல வந்து 4வது பாயிண்டா உடனே அங்க வந்து சபாநாயகர் உடனே இருக்கிறாரு. இவ்வளவு தூரம் ஆக்டிவா கண்ணு முன்னாடி ஆக்ட் பண்ணி காட்டிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க வந்து அவர் பேசுங்க, தீர்மானத்தை முன்மொழியும் போது பேசலையா? தீர்மானத்தில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும்போது பேசலையா? தீர்மானத்தை நன்றி தெரிவிக்கும் போது பேசலையா? வேற எப்ப பேச நினைக்கிறீங்க? கூட்டம் நடுவே வருகிறார் வருகிறார் அப்ப எதுக்கு 35 அமைச்சர்கள் உட்கார்ந்து இருக்காங்க? அப்ப எல்லாத்துக்குமே திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் போல டெய்லி பிரஸ் மீட் கொடுத்தாரா? கலைஞர் வந்து காலைல சாயந்தரம் மதியம் எப்ப 3 வேளை கட்டணம் கொடுப்பாரு, அது மாதிரி திரு ஸ்டாலின் கொடுத்தாரா? அதே போல திரு கருணாநிதி வந்து ரெகுலரா தொண்டர்களுக்கு எழுதுவார் கடிதம். அதான் திரு ஸ்டாலின் அவர் ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாரு? எங்க அப்பா மாதிரி என்ன எதிர்பார்க்காதீங்கன்னு தெளிவா சொல்றாரு. அப்பா வேற, நான் வேற. நீயும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு அண்டப்புழு, நீயும் ஒரு அண்டப்புழு. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. சரி வாங்க, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து சட்டமன்றத்துக்கு போகும்போது வரும்போது கட்சியில் இருக்கும்போது டெய்லி அறிவாளருக்கு வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரா? கலைஞர் பிரஸ் மீட் கொடுத்த மாதிரி திரு உதயநிதி ஸ்டாலின் பிரஸ் மீட் கொடுக்குறாரா? இல்லையே. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். நாம இங்க பார்க்க வேண்டியது முதலமைச்சர் செயல்படுகிறாரா இல்லையா? சொல்லல முக்கியம், செயல் 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 தான் முக்கியம். நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா டிவி கேடா? செயல்படக்கூடிய முதலமைச்சர் நமக்கு தேவை, தவிர பேசக்கூடிய முதலமைச்சர் தேவை. பேசுறதுக்கு நீ அண்ணன் நாஞ்சில் சம்பத் இருக்கிறாரு, அவரோட இன்னொருத்தர் யாரா பேசிட்டு போறாங்க. சோ இது வந்து வாய் திறங்க சிஎம்ங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் டிராமா, ஒரு ஸ்டண்ட், அவ்வளவுதான். எல்லாம் போற போக்குல நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். தன்னுடைய வேலை என்னங்கிறத பாக்குறாரு. அந்த வேலையில குத்தம் சொல்ல முடியுமான்னு பார்க்கணும். சொல்ல முடியலையா அப்படிங்கிற கேள்வி. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவரா உதயநிதியோட செயல்பாடுகள் ஏமாற்றம் அளிக்கின்றன, உண்மையிலேயே ஏமாற்றம் அளிக்கின்றன. அவர் இன்னமும் பக்குவமுடன் நடந்து கொள்ள வேண்டும். தோல்வி அவரால் ஜீரணிக்க முடியல, தாங்க முடியல. உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் விஜய் முதலமைச்சரானது. ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்த உதயநிதி டிவியை உடைச்சு அம்மா கிட்ட போய் அழுகுறாரு. இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். அவருக்கு பொறுப்பு இருக்கிறது, கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டிங். அவர் இன்னமும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொறுப்புடனும் பக்குவத்துடன் நடந்து கொள்ள. நேற்றைக்கு அந்த பதாகைகள், அதில் போடப்பட்ட வாசகங்கள், ரீல் அரசு, இப்போ கதறல் சத்தம், அப்புறம் வந்து தற்குறி, இப்படிலாம் பிடிச்சிட்டு நிற்கிறது, இது ரொம்ப அபத்தமா இருக்குது. தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். எங்க அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் சொல்ற மாதிரி அட்லீஸ்ட் 3 months கொடுங்கன்றோம். முடியாதுன்னு போது மக்கள் மத்தியில் திமுக மேலும் மேலும் தனிமைப்படும். இப்போ நீங்க தினம் நீங்க தான் கதறீங்க, மக்கள் ஒன்றும் கதறல. திமுகவோட கதறல் சத்தம் தான் மக்கள் காதல கேட்குற ஒழிய திமுக சொல்ற மாதிரி மக்கள் ஒன்றும் கதறலாம் இல்ல. 5 வருஷத்துக்கு கதறி 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 கதறுதான். வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம், அவ்வளவு மன வருத்தம். தீகாக்காரவங்க பகுத்தறிவாளர்களுக்கெல்லாம் தோல்வி அழுகையை தருமான்னு தெரிஞ்சதே எங்களுக்கு அப்பதான்.
ஃபோன் பண்ணி தயங்கி தயங்கி கூப்பிடுறேன். அண்ணே என்னண்ணே போன் பண்ணி வீட்டுக்கு வரியாம்மா? ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? நான் நேர்ல வா. என்னண்ணே? வா நேர்ல வாமா. என்னன்னு சொல்லுண்ணே. நேர்ல வாமா. இருண்ணே இந்த கிளம்பி வர்றேன் ஒரு நிமிஷம். இந்த வந்துட்டேனே. பிரச்சனைகள் இருக்குது, நான் மறுக்கல. ஆனா திமுக பூதாகரமா ஆக்குற அளவுக்கு பிரச்சனைகள் இல்லை. இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகள் தொடர்மே ஆனால் திமுக மீதான மக்கள் வெறுப்பு மேலும் அதிகரிக்கும். சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறாங்க தான் எனக்கு தோணுது. இது இல்ல டைம். இந்த கிண்டலும் கில்லியமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க. தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன். பார்லிமெண்ட் டைகர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அசம்பிளி டைகர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த தடவை கேள்விப்பட்டிருக்கீங்க. திமுக உறுப்பினர் ஆஸ்டின் தொடர்ந்து பேரவையிலே அவர் பேசும் பொழுது வானமே இடிந்து விழுந்தாலும் கூட நான் வாய் திறக்க மாட்டேன் என்று இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கின்றார் என்பதாக ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். சோழி முடிச்சு நான் இருக்க வரைக்கும் உங்க மேல ஒரு துரும்பு கூட நடக்காதுன்னு உடனடியாக ஆளுநர் அமைச்சர் எழுந்து அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அவர் எப்போது பேச வேண்டுமோ அப்போது பேசுவார். நீங்கள் தேவையில்லாமல் விமர்சிக்கும் வகையிலாக இது போன்ற குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடாது என்று ஆளுநர் கூறியிருந்தார். ஏற்கனவே இது போன்று நீங்கள் பேசியதால் தான் கொளத்தூரில் என்ன முடிவு வந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் என்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருந்தார். சோழி முடிஞ்சு. ஒவ்வொரு தொகுதியிலையும் திமுக 30-40 கோடியிலிருந்து பெரம்பூர் தொகுதியில் 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி, எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் என் தொகுதியில 150 கோடி ரூபாய் செலவு பண்ணி, முதல்வர் குடும்பத்தால் குறிவைக்கப்பட்ட ஒரே நபர் ஆதவ அர்ஜுனா. ஸ்டாலின் கூப்பிட்டாரன், கார்த்தி இங்க வாங்க. என்ன தலைவர்? அண்ணா நகர்ல இருந்து வில்லிவாக்கத்துக்கு மாறுன்னு ஒண்ணு சரின்ட்டார். ஆதவ அர்ஜுனா நீ தான் தோக்கடிக்க. ஆதவ அர்ஜுனா மேல சிஎம் இவ்வளவு கோவம்? கண்டபடி சிஎம், முட்டாள் சிஎம்ல பேசலாமா? தூத்துக்குடியில தன்னுடைய வீட்டுல கழிவறை இல்லையா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர், ஒரு முட்டாள் முதலமைச்சர். விஜய் ஏன் கண்ட்ரோல் பண்ணல அவரை? ஸ்டாலின் கொதிச்சு போயிட்டார். ஆதவ அர்ஜுனா கொதிச்சு போயிட்டார். கார்த்தி நீ முடி காலி பண்ணிட்டார். ஆதவ அர்ஜுனா காலி. 2 நாளா தூங்கல. ஆதவ அர்ஜுனா நேற்று நைட்டா தூங்கல. கார்த்தி மோகன்லாம் வந்தார்னா என்ன நடக்கும்? ஆனால் எங்களுடைய தலைவருடைய ஒரே நாள் பிரச்சாரம் ஒட்டுமொத்த கலைஞர் குடும்பத்தை முக ஸ்டாலின் தூக்கி எறிந்தது. அதென்ன முக ஸ்டாலின் வராரு, அதென்ன சபரீஷ் வராரு, அதென்ன உதயநிதி வராரு. அர்ஜுன் கவலைப்படாத, நான் வந்து நிக்கிறேன். வந்தாரு அண்ணன், தம்பிக்காக வந்தாரு. என்னடா கோச்சா, பூமிக்குள்ள போனவன் புழுதிக்குள்ள இருந்து வரானேன்னு பாக்குறியா? புயல் எப்பவுமே புழுதியோட தான் வரும். அண்ணன் நான் இருக்க வரைக்கும் உங்க மேல ஒரு துரும்பு கூட நடக்காதுன்னு அப்படின்னு நான் சொல்லும் போது, தம்பி நீ கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் இந்த வில்லிவாக்கல்ல தமிழ்நாட்டுல உன்னை தொட முடியாது தம்பி, நான் வரண்டான்னு வந்து நின்னா இருப்பாருங்க. இதுதான் எங்க அண்ணன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.